ஒரு பசுமையான காட்டின் மலை அடிவாரத்தில் இருந்த பாதையில் ஒரு நாள் காலை அணிலும் முயலும் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். அதிகாலை எழுவதே ஒரு தனி சுகம்தான். ஆம், அதிகாலை நேரம் மனதிற்கு உற்சாகத்தையும் மன அமைதியையும் தருகிறது. அப்போது அவர்கள் எதிரே ஒரு நத்தையும் ஆமையும் வந்து கொண்டிருந்தன. அவர்கள் கவலையாக இருந்தனர். அவர்களின் கவலையை தெரிந்து கொண்ட அணில் இருவரையும் பார்த்து, உங்கள் முகம் வாட்டமாக உள்ளதே, அதன் காரணம்தான் என்ன? எங்களிடம் உங்கள் பிரச்சனையை சொன்னால் எங்களால் முடிந்த உதவியை செய்து உங்கள் கவலையை போக்குவோம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எங்கள் விருப்பம். சொல்லத் தயங்கிய இருவரும், உங்கள் வீடு எங்கே என அணிலையும் முயலையும் பார்த்து கேட்டனர். எங்கள் வீடு மரப்பொந்து, புதர் மறைவு மற்றும் பல இடங்களில் தங்கிவிடுவோம். எங்கள் வீடு எது என கேட்டது ஆமை. நீங்க தான் சொல்லணும், எங்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்று தெரியுமா, எங்கள் வீட்டை நாங்களே சுமந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு கனமாக உள்ளது தெரியுமா? இதை சுமந்து கொண்டு எங்களால் கொஞ்சம் வேகமாக கூட செல்ல முடியவில்லை. கடவுள் எங்களை ஏன் தான் இப்படி படைத்தார் என கவலையாக உள்ளது. இறைவன் படைப்பில் உள்ள நிறைகளை நீங்கள் குறைகளாக பார்க்கிறீர்கள். ஆபத்தான காலங்களில் நீங்கள் உங்கள் கூட்டுக்குள் உடலை சுருக்கி தப்பித்துக் கொள்வீர்கள். நாங்களோ உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடி தப்பிக்க வேண்டியது இருக்கும். நிறை குறைகள் இல்லாத உயிரினங்களே கிடையாது. கவலையை விட்டொழியுங்கள். மெல்ல அவர்கள் முகத்தில் மாற்றம் தெரிந்தது. ஆமை பேச ஆரம்பித்தது. நீங்களோ லீவு நாட்களில் வீட்டை விட்டு வெளியே சென்று ஊரை சுற்றி பார்த்து சந்தோஷமாக இருக்கிறீர்கள். நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் எங்கள் வீட்டை சுமந்து கொண்டே செல்ல வேண்டியதுள்ளது. எங்களுக்கும் ஊரை சுற்றி பார்க்க ஆசை இருக்குமல்லவா? உண்மைதான். இப்போது நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? நாங்களும் ஊரை சுற்றி பார்க்க வேண்டும், வானத்தில் பறக்க வேண்டும். பயந்த நத்தையோ, எனக்கு இப்போது அந்த மாதிரி ஆசை இல்லை. என் வீடு எனக்கு போதும். இறைவன் படைப்பில் ஏதாவது அர்த்தம் இருக்கும் என்றது. நத்தை கிளம்பிச் சென்றது. அன்புள்ள ஆமையே, நீங்கள் நடந்து சுற்றி பார்க்க நேரம் அதிகமாகும். வானத்தில் பறப்பதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. வானில் நன்றாக பறக்கக்கூடிய பறவைகளை பார்த்துதான் உங்கள் ஆசையை பற்றி எடுத்து சொல்லி உங்களுக்கு உதவ கேட்டு பார்க்க வேண்டும். அதன் பின் உங்களை வந்து சந்திக்கிறோம். நாங்கள் வருகிறோம். அணிலும் முயலும் எப்படியாவது ஆமை பறந்து உலகத்தை பார்க்க நாம் உதவ வேண்டும் என நினைத்து திறமையான பறவைகளை தேடி காட்டினுள் நடந்தன. வரும் வழியில் சில பறவைகளை பார்த்த அணிலும் முயலும் விஷயத்தை எடுத்துச் சொல்லி அவைகளின் உதவியை கேட்டன. அதை கேட்ட ஒரு பறவை, ஆமையை தூக்கிக் கொண்டு பறக்கும் வல்லமை உள்ள இரு பறவைகளை நான் பார்த்திருக்கிறேன். பெரிய பறவைகள் அவை. இருவரும் ஒருவர் மீது ஒருவர் நட்பாகவும் அன்பாகவும் இருப்பார்கள். இன்னும் சிறிது தூரம் நீங்கள் சென்றால் அவர்களை காணலாம். சற்று தூரத்தில் அந்த பறவைகளை சந்தித்த அணிலும் முயலும் ஆமையின் ஆசையை சொல்லி நீங்கள்தான் உதவ வேண்டும் என்றன. உடனே பறவைகள், ஆமையை நாளை அழைத்து வாருங்கள், நாங்கள் ஏதாவது ஏற்பாடு செய்கிறோம் என்றன. மறுநாள் காலை அணிலும் முயலும் ஆமையை அழைத்து கொண்டு பறவைகளிடம் வந்தன. ஆமையை வரவேற்ற பறவைகள் ஒரு நீண்ட குச்சியை காட்டி குச்சியின் நடுவில் வாயால் இறுக கடித்து கொள்ள சொல்லின. ஆமையும் அவ்வாறே செய்தது. குச்சியின் இரு முனையையும் தங்கள் அலகால் பற்றிய பறக்க ஆரம்பித்தன. அந்த காட்சியை கண்ட அணிலுக்கும் முயலுக்கும் பறக்கும் ஆசை துளிர்விட்டது. பறக்க பறக்க விண்ணிலும் மண்ணிலும் தெரிந்த காட்சிகள் ஆமையை வியக்க வைத்தன. பறவைகள் மேலும் மேலும் பறந்து சென்றன. அப்போது எதிரே வந்த காகம் ஒன்று ஆமை வானில் பறப்பதை பார்த்து, நீங்கள் ஆமைகளின் ராஜாதானே? அதுதான், பார்த்தாலே தெரிகிறதே. தலையில் ஒரு கிரீடம் மட்டும் இருந்திருந்தால் இன்னும் அழகாக தெரிவீர்கள். இதை கேட்ட ஆமை புகழ்ச்சியில் மயங்கி, ஆமாம், நான் ராஜாதான் என சொல்ல முயன்று குச்சியில் இருந்த பிடிப்பு விலக கீழே கடலில் விழுந்தது. Hello, if you like it, please subscribe.